ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒருத்தவங்களை பற்றி தான் பேச போகிறோம். யாருன்னு கேட்குறீங்களா? பாரு. எஸ் கைஸ், பாரு பார்த்தீங்கன்னா செம போல்டான கேர்ள், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான கேர்ள். இந்த மாதிரி நீங்களும் திங்க் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? போய் சொல்லலாம்னு சொல்லுங்கள். எஸ், நல்ல கேரக்டர் தான். பட் ஆனால் சில விஷயங்கள்னால அப்படியே தப்பாகி அப்படியே ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ நான் ஒரு 50 டேஸ்க்கு மேலெலாம் அவங்க தான் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு தான் நினச்சேன். நீங்களும் நினச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ அவங்க போட்டு அடி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. செருப்பால் அடிக்கிறதா இருக்கட்டும், கேக் வெட்டுறதா இருக்கட்டும், இல்லை செலிப்ரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், அப்படி போயிட்டுருக்கு. மனுஷங்கன்னா தப்பு பண்ண தானே செய்வாங்க. நீங்கள் தப்பு பண்ணலையா? நானும் தப்பு பண்ணுவேன். பட் ஆனால் அதே தப்பு திருப்பி பண்ணுறது தான் தப்பு. ஸோ தட் அவங்க பண்ணதுக்கு கர்மா அனுபவிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் காய்ஸ்? இதுக்கு மேலே என் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, போயிட்டாங்க, ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஏன்னா அவங்க ரெட் கார்டு கொடுத்ததுக்கு மெயின் ரீசனே அவங்க வந்து ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணியிருக்காங்க, ஒருத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதே தப்பை நம்ம அவங்களுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்கள போட்டு ஹர்ட் பண்ணிவிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு அவங்க டம்ப் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதே தப்பை யாரும் செய்யாதீங்க. ஓகே, அண்ட் பாரு அண்ட் கம்முவை யார் மிஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். பிக் பாஸ் பார்க்கவே பிடிக்கல கைஸ். நல்லா போய்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இன்னும் 2 வீக்ஸில் முடிஞ்சிடும், பார்ப்போம். ஜஸ்ட்டு நான் ஒரு பிக் பாஸ் ஆடியன்ஸாக சொல்கிறேன். என் நேரமும் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், அடிக்கடி தான் பார்ப்பேன். பட் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இது நடந்திருக்கு, இது நடக்கலாம் அப்படிங்கிறது